Okay. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. அன்பானவர்களே, சங்கமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சங்கையான வேளையில் சலாத்து தஸ்பீஹ் தொழுகைக்காக வேண்டி நாம் ஒன்று கூடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குர்ஆன் நமக்கு அருளப்பெற்ற மாதம் இது. இந்த அருளப்பெற்ற மாதத்தில் அல் குர்ஆனை பற்றி நாம் அதிகம் தெரிந்திருக்கிறோம். அதிலும் நாம் பல வகையிலும் குர்ஆனை ஆய்வு செய்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகம் இருக்கிறது. இந்த குர்ஆன் முதலாக எங்கே இறங்கியது, முதல் இறங்கிய சூறாக்கள் என்ன, மதீனாவில் குர்ஆன் எப்படி இறங்கியது என்பன பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நினைவூட்ட வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டு காலங்கள் தனி மனிதராக, சாதாரண மக்காவாசிகள் ஒருவராக, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கணவராக, அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு தந்தையாக, இன்னும் சொல்ல போனால் தாய் தந்தையற்ற அனாதையாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம். மக்காவில் 40 வயதை முழுமை பெறுகிறது. 40 ஆண்டும் 6 மாதங்களும் 8 நாட்களும் நிறைவு அடைந்திருக்கின்ற நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிடிக்கிறான். 40 வயசு முடிஞ்சிருச்சு, 6 மாதங்கள் 8 நாட்கள். வரலாற்று ஆசிரியர்கள் மிக சுருக்கமாக சரியாக தருகிறார்கள். இந்த நேரத்தில் ஜபல் நூர் வார ஹிரா, அதில் தனியாக வணக்க வழிபாடில் இருக்கிறார்கள். வரலாறை நான் சொல்லுகிறேன், நீங்க நல்லா கேட்டுட்டு வந்தா நல்ல குர்ஆனுடைய இது நமக்கு கிடைக்கும். இப்படி இருக்கிற பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறார். முதலாக அவர்களை பார்க்கிறார்கள். ஏனென்றால் நீலமட்டத்திலிருந்து கிலோமீட்டர் கணக்கில் இருக்கின்ற உயரமான மலை அது. அது குகை போன்ற இடம். அது தனி மனிதராக இருக்கிறார்கள். யாரும் அவ்வளவு எளிதில் வர முடியாது. அங்கே ஒருவர் எதிர் நின்றால் புதிதாக அவரை பார்க்க இதுவரை பார்த்ததில்லை. எப்படி இருக்கும்? ஓதுவீராக, ஓதுங்கள், படியுங்கள். முதல் வார்த்தை இக்ரா, படிக்கத்தான் சொல்லுகின்றான் அல்லாஹ் முதலாக. எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஓத தெரியாது, 3 முறை சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் கட்டி அணைத்து வானக்க அசைக்கிறார்கள் மனித உருவில இருக்கின்ற ஜிப்ரீல். அதற்கு பிறகு ஓதுகிறார்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். தொடர்ந்து 5 வசனங்களை. அத்தோடு அவர்கள் விடைபெற்று சென்று விட்டார்கள். நேராக இறங்கி வருகிறார்கள் வீட்டிற்கு. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கிறார்கள். சொன்னார்கள், கதீஜா, இப்படி ஒரு காட்சியை நான் கண்டேன், எனக்கு அச்சமாக இருக்கிறது, எனக்கு போர்வையை நான் போற்றுவிடு என்றெல்லாம் சின்ன பிள்ளையை போட்டு பேசினார்கள் தன்னுடைய துணைவியாரிடத்திலே. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆதரவான வார்த்தைகள் சொல்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் உற்றார் உறவினர்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள்.
எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி வரிசையாக சொல்லிவிட்டு பயப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி போர்த்தி விட்டு படுக்க வைத்தார்கள். இது நீண்ட வரலாறு. இந்த நேரத்தில் முதலாக இறங்கிய முதல் வசனம் 5 வசனங்கள் எப்போது இறங்கியது, எந்த நாளில் இறங்கியது என்றால் ரமதான் மாதம் பிறை 17 இறங்கியது. அதனால்தான் நாம் நுசூல் குரான் இறங்கிய நாள் என்று மலேசிய நாட்டில் நாம் மிக மரியாதையும் அன்பும் பரிவோடு அதை மதிப்பளித்து மகிழ்ச்சியாக போற்றுகிறோம். பிறை 17 அன்றுதான் முதலாக அந்த வசனத்தை மக்காவில் இறங்கி தருகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த வசனங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது. அதை தொடர்ந்து சூரா வத்துஹா இறங்கியது. இப்படியாக ஒவ்வொரு சூறாக்களும் மக்காவில் இருக்கின்ற காலத்தில் இறங்கிய சூறாக்கள் அத்தியாயங்கள் 82 அத்தியாயங்கள் மக்காவில் இருக்கின்ற காலத்தில் இறங்கியது. மக்காவில் இருக்கிறது 82 அத்தியாயங்கள் சூறாக்கள். குரான் இருக்கின்ற மொத்தம் 114 சூறாக்களில் 82 சூறாக்கள் மக்காவில் இறங்கி இருக்கிறது. மீதம் இருக்கின்ற 32 சூறாக்கள் அத்தியாயங்கள் மதீனாவில் இறங்கியது. இந்த 114 சூறாக்களும் ஒட்டுமொத்த குரானாக நம் கையில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, குரானை கொஞ்சம் கொஞ்சமா ஆய்வு செய்து பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும். முதல் சூரா அலக் மக்காவில் இறங்கியது. மதீனாவில் இறங்கிய முதல் சூரா வைலுல் முத்தஃபிஃபீன் என்ற சூரா மதீனாவில் இறங்கிய சூரா, முதலாக இறங்கிய சூறாக்கள். அது வியாபாரத்துறையை பற்றி சொல்லுகின்ற முதல் சூரா. மக்காவில் இறங்கிய முதல் சூரா படிப்பை பற்றி. ஒரு மனிதனுக்கு படிப்பு முதலாவதாக இருந்தால்தான் வியாபாரத்துறையை தொடர முடியும், வாழ்க்கையின் வெளிச்சத்தை காண முடியும், வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை காண முடியும். இங்கே ஒரு ரகசியத்தை பார்க்கலாம். மக்காவில் இருந்த காலத்திலே முதலாக படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற முதல் காரணம், படிப்பறிவு எழுத்தறிவு இல்லாத மக்களாக இருந்தார்கள் மக்காவாசிகள். சுத்தமாக அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஏறக்குறைய 14-18 பேர் தான் எழுதவும் படிக்கவும் தெரியும். அவர்கள் பேசுகின்ற அரபி மொழியை சிலர்களுக்கு தான் தெரியும், மற்றவர்கள் பேச தெரியும், எழுத தெரியாது, படிக்க தெரியாது. முதலாக படியுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். மதீனாவில் இருக்கின்ற மக்கள் விவசாயிகள், தொழில்துறை, விவசாயம் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய முதல் துறை. அல்லாஹ் முதலாக வைலுல் முத்தஃபிஃபீன் என்று தொடங்குகிறாங்க மக்கள். அங்கே அவர்களிடத்தில் தொடங்கும் பொழுது அதை தொடங்குகிறான். எப்படி அல்லாஹ் தன் மக்களை கையில் கொண்டு வருகிறான் பாருங்கள். மக்காவாசிகளை, மதீனாவாசிகளை. மதீனத்து மக்கள் பேரித்த மரங்களை விவசாயம் செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள். எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், அளவு நிறுவையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லிக் கொடுத்தார் முதலாக. குரானின் எந்த நோக்கத்தை எடுத்து பார்க்க அந்த நோக்கத்தை நாம் நிறைவு செய்யும் குரான். ஏதோ நாம் எடுத்து பார்க்கிறோம், அதோடு வைத்து விடுகிறோம், அப்படிப்பட்டதல்ல குரான். அடுத்து கடைசியாக இறங்கிய வசனம் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. பாடாங் அரஃபாவில், அரஃபா திடலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா விடை பெறுகின்ற ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வசனத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். உங்களுடைய மார்க்கத்தை இன்றோடு நாம் நிறைவு செய்கிறோம் என்று அந்த வசன வார்த்தையை கேட்டவுடன் அருகே இருந்த சஹாபாக்கள் அழுகத் தொடங்கிய வரலாறு உங்களுக்கு தெரியும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனங்களை அவ்வப்பொழுது இறக்கி தருகின்ற வசனங்களை பார்த்த மிக ஆச்சரியமாக இருக்கும். குர்ஆனை தொடர்ந்து பாருங்கள். ஆங்காங்கே வரலாறுகள் இருக்கும், ஆங்காங்கே சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டங்கள் எல்லாம் எப்பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற தருணங்களுக்கு ஏற்றவாறு சட்டங்கள் வரும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் நபிகளாரும் சஹாபாக்களும் வெளியூர் சென்றிருக்கின்ற நேரம் அது. திரும்பும் நேரத்திலே ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லை. ஒது செய்ய தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத மாற்று வழி அதற்கு என்ன என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். தண்ணீர் இல்லை என்றால்
தயமம் செய்து கொள்ளுங்கள். தயமம் என்றால் எப்படி? சுத்தமான மண்ணில் 2 கையும் கீழே தடவ வேண்டும், மண்ணில் கீழே அடிக்க வேண்டும். அந்த மண்ணு எடுத்து முகத்திலேயும் கையை மட்டும் தடவி கொள்ள வேண்டும். நம் அறிவு சொல்லுகிறது கழுவினால் சுத்தமாகும், தண்ணீர் ஊற்று கழுவினால் தூசுகள் எல்லாம் போய்விடும், சுத்தமாகிவிடும் முகமும் கையும். ஆனால் தண்ணீர் இல்லை என்றால் அந்த தூசிகளை எடுத்து முகத்தில் கையில் தடவிக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இங்கே நம்முடைய அறிவு வேலை செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்பட வேண்டும் என்றுதான் இங்கே சட்டம். மிக ஆச்சரியமாக நம்முடைய அறிவை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். என்ன ஆச்சரியம்! தண்ணி ஊத்தி கழுவுனா சுத்தமானு சொல்றதை விட்டு மண்ணெழுதி மூஞ்சியில் கையில் தடவி சொல்றான் என்று பேசக்கூடாது. சில விஷயத்தில் அல்லாஹ் சொல்வதை ஏற்றுக்கொள்வது தான் இங்கே அத்தியுல்லாஹ் அத்தியு ரசூல், அல்லாஹுக்கு ரசூல் கட்டுப்படுங்கள் என்று சொல்லுகின்ற வசனங்கள் எல்லாம் இப்படி அவ்வப்பொழுது என்னென்ன காரியங்கள் காரணங்கள் இருக்கிறதோ அப்பொழுது இறங்கும் ஆயத்துகள் இது. அந்த ஆயத்துகள் மூலமாக நாம் தெளிவு பெற வேண்டும். குர்ஆன் இப்படி ஒவ்வொரு செய்தியும் எடுத்து பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும். குர்ஆனுடைய வசனங்கள் வரிசையாக இருக்கிறது. நோன்பு வைக்கின்ற காலம் இப்ப நம்ம நோன்பு மாதமாக இருக்கிறது. அந்த காலத்தில் நோன்பு திறந்தவுடன் இஷாவுக்கு பாங்கு சொல்வதற்கு முன்பதாக சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும். மனைவியோடு இணைவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருந்தது. இஷாவுக்கு பிறகு சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, மனைவி மக்களோட இணைய முடியாது. இது தடை. ஆரம்பகட்ட காலம். இப்படி இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோன்புக்கு காலத்திலே இஷா நேரத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடாது ஒன்று கூடக்கூடாது தடை இருக்கின்ற காலத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வீட்டுக்கு சென்றேன், என்னுடைய மனைவி மேல் நறுமணம் வீசியது. அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை அப்படியே உங்களுக்கு நான் தருகிறேன். நறுமணம் கமழ்ந்து பூசியிருந்தால் அந்த நறுமணம் என்னை அவளோடு ஈடுபடுவதற்கு முற்பட வைத்து விட்டது. யார சொல்லலாம், நான் அவளோடு இணைந்து விட்டேன். எங்கே சொல்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இது போன்ற சபையிலே சொல்லுகிறார்கள், தனிமனிதாக சொல்லவில்லை. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை சொன்னவுடன் அங்கிருந்து இன்னும் சில சஹாபாக்கள், நானும் அப்படித்தான் நடந்து கொண்டேன் யார சொல்லலாம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே வசனம் இருக்கிறது. அந்த தடை நீக்கம். அந்த தடை நீங்கி என்ன ஆகிறது? காலை சுபு உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்றவர். இப்ப நம்ம நோன்பு வைக்கிறோம்ல, இந்த சட்டம் அப்போதான் வருகிறது. இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் குடிக்காமலும் சாப்பிடாமலும் மனைவியோடு இணையாமல் இருந்தால் போதும். அல்லாஹ் அழகான சட்டத்தை மாற்றி கொடுத்தான். யார் கொடுத்தது? சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க அந்த சமயோஜித நிலைக்கு ஏற்றவாறு குர்ஆன் சட்டம் மாறுகிறது, மிக தெளிவாக ஆகிறது. அவ்வப்பொழுது ஒவ்வொரு காரியங்களுக்கு இறங்குகின்ற சூறாக்கள் இது, வசனங்கள். இது போன்று இன்னொரு சட்டத்தையும் அல்லாஹ் மாற்றி தருகிறான். மதீனாவில் இருக்கின்ற காலம் அது. அப்போதெல்லாம் டைவர்ஸ் என்ற தலாக் என்ற வார்த்தையை சொன்னால் தலாக் ஆகின்ற வார்த்தைகள் அல்ல. அப்ப என்ன சொல்றது சொன்னா, தன்னுடைய மனைவிக்கு தேவையில்லை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டா மனைவியை கூப்பிட்டு கணவர் சொல்வாரு, என்னுடைய அம்மாவுடைய முதுகை போன்ற நீ உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் போதும், லிஹார் செய்தால் போதும், 2 பேரும் விவாகரத்தாயிடும், ஒன்று கூட முடியாத நிலை வந்துவிடும், மனைவி வாழ்க்கை தொடர முடியாது. இது சட்டமாக இருந்த காலம் அது. இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு சஹாபி பெண்மணிகளுக்கு மத்தியில் கணவன் மனைவிக்கு நடந்து விட்டது. காலையில் பேசிவிட்டு அவர் போய்விட்டார். மாலை ஆனதற்கு பிறகு எப்பொழுதும் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி இடத்திலே பழைய நிலையில் நடந்து கொள்வதற்கு நெருக்கம் வருகிற பொழுது அந்த மனைவி சொன்னால், என்னிடத்தில் நீ நெருங்க முடியாது, இப்படி நீங்க சொல்லிவிட்டீர்கள், உங்களோடு எனக்கும்
உறவு அறுந்து போயிருக்கிறது, சேர முடியாது என்று தடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாமல் கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள் இருவருமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த பெண்மணி வருகிறார்கள். ஹவுலா அவங்களுடைய பெயர். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார சொல்லலாம், என்னுடைய கணவனுக்கும் எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, இதற்கு தீர்வு என்ன என்று கேட்கிறார்கள். அப்போது இருந்த நடைமுறை இந்த சட்டத்தில் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இருவர்களுக்கு மத்தியில இணைவது முடியாது என்று பதில் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த சஹாபி பெண்மணி வீட்டுக்கு செல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்கு கவனிக்க வேண்டிய செய்தியிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், யார சொல்லலாம், எனக்கு பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறது, என்னுடைய கணவரோ வயது கூடுதலாகி விட்டார், அவரால் தனியாக வாழ முடியாது, அவர் இல்லாமல் நான் இருக்க இயலாத பிள்ளைகளை கண்காணிப்பதற்கு, ஆனால் எனக்கு அவர் வேண்டும், அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் சட்டம் என்று அமர வைத்து விட்டார்கள். அந்த பெண்மணி வீட்டுக்கு செல்லாமல் மஸ்ஜித் நபியில அமர்ந்து கொண்டு துவா செய்கிறார்கள். அல்லாஹ் எடுத்து அழுகிறார்கள். இறைவா, இப்படி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்திருக்கிறதே, நான் என்ன செய்ய முடியும் என்று அழுது கொண்டே அமர்ந்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் பார்த்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. 28வது ஜுஸுவின் முதல் பக்கத்தை எடுத்து பாருங்கள், இந்த செய்தி இருக்கும். 28வது ஜுஸுவில் கது சமியல்லாஹ் என்று துவங்கக்கூடிய ஜுஸுவின் முதல் பக்கத்தில் இந்த செய்தி இருக்கும் குர்ஆனில. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அழகாக அல்லாஹ் பேசுகிறான். உம்மிடத்திலே தர்க்கம் பேசக்கூடிய பெண், அவருடைய புலம்பலை அல்லாஹ் கேட்டுவிட்டான். தன்னுடைய மனைவியை அம்மா உடைய சொன்னால் அவர் அம்மாவாக விட முடியாது, அம்மா அம்மா தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பின்னால் சட்டத்தை கொடுக்கிறான். அப்படி யாராவது இப்படி சொல்லிவிட்டால் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன சொல்றான்னு சொன்னா, அவர்கள் அடிமைகளாக யாராவது வைத்திருந்தால் அந்த அடிமையை உரிமை விடட்டும், சுதந்திரமாக அவர்கள் அனுப்பி விடட்டும், அதுக்கு பரிகாரமாக. அப்படி அவர்களுக்கு அந்த வசதி இல்லை என்றால் 2 மாதங்கள் 60 நாட்கள் நோன்பு வைக்கட்டும். அதுவும் இயலாவிட்டால் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கட்டும். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு முன்பதாக கணவனும் மனைவியும் ஒன்று சேரக்கூடாது என்று சட்டத்தை இறக்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்படி ஒரு அழகான சட்டம் இறங்கியவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெண்மணி எங்கே, அழைத்து வாருங்கள். அந்த பெண்ணுக்காக அழுத நிகழ்ச்சி அல்லாஹ் கேட்டுவிட்டு இப்படி ஒரு அழகான சட்டத்தை இறக்கி இருக்கிறான், கூப்பிடுங்கள், அழையுங்கள் என்றார்கள். கூப்பிட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடத்துல அடிமை உரிமை விடுற அளவுக்கு யாராவது இருக்கிறாங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், யாரும் இல்லை. சரி, 2 மாத காலங்கள் நோன்பு வைக்கும் இயலுமா? உன்னுடைய கணவர் இயலாதவர், 2 மாத காலங்கள் என்னுடைய கணவர் முடியாதவர். சரி, விட்டுடு. 60 ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா? அதுவும் வறுமையில் இருக்கிறோம், இங்கே அமர்ந்திருன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பேரித்த மரங்கள், பேரித்த பழங்கள் கூடை கூடையாக வந்து இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை அழைத்தார்கள். இந்த பேரித்த மலைகளை கொண்டு போய் மதீனா மக்களுக்கு கொடுத்து விட்டு இருவரும் சேர்ந்து வாழுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து வைத்த செய்தியை பார்க்கிறோம். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறங்குவதற்கு காரணம் யாருமாக இருந்திருக்கிறார்கள்? மதீனத்து மக்களும் மக்கா மக்களும் சஹாபாக்கள் தான் நமக்கு தீர்வை அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். தீர்வு காண்பதற்கு அழகான சட்டங்கள். இப்படி சமயோஜித நிலைக்கு ஏற்றவாறு அப்பொழுது இறங்கக்கூடிய வசனங்கள். குர்ஆனை எடுத்து பார்த்தால் சபப் நுசூல், காரணத்திற்காக இறங்கி வசனங்கள் என்று ஒரு கிதாப் இருக்கிறது. அதை எடுத்து பார்த்தால் மிக ஆச்சரியமான செய்திகளை அழகாக தொகுத்து தருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு செய்தியும் எடுத்து பார்த்தா மிக ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு ஆயத்தை தான் சொல்றேன், ஒவ்வொரு வசனங்களுக்கும் இருக்கிறது. அது மட்டுமல்ல,
குர்ஆனுடைய பரக்கத்தை பாருங்கள். சூரா பக்கராவை ஓதுகிற பொழுது எந்த இடத்தில் சூரா பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்றார்கள். நம்ம வீட்டுல சூரா பக்கரா யாரா ஓதுறோமா? யாரும் ஓதுறது இல்லை. சூரா பக்கரான்னா யாருன்னு தெரியாது. எங்க இருக்குன்னு கேட்பான் குர்ஆன்ல. சூரா பக்கரா எடுத்தோடனே இருக்கு, சூரா ஃபாத்திஹா எடுத்தோடனே இருக்கு. அடுத்து ஸல்லல்லாஹு சொல்வார்கள், சூரா யாசீனை நீங்கள் எந்த எண்ணத்தில் ஓதுகிறீர்கள் அந்த எண்ணத்தை நிறைவேற்றி தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரா யாசீனை எந்த எண்ணத்தில் ஓதுகிறீர்களோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றி தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, சூரா மாயிதாவை ஆண் மக்களுக்கு ஓத சொல்லுங்கள், கற்றுக் கொடுங்கள். ஆம்பளை பிள்ளைகளுக்கு சூரா மாயிதாவையும் சூரா அன்-நூரை பெண் மக்களுக்கு படித்து கொடுக்க சொல்லுங்கள். சூரா குஜராத்தை எல்லோரும் படியுங்கள் என்றார்கள். சூரா குஜராத், சூரா மாயிதா, சூரா அன்-நூர், இப்படி ஒரு சில குறிப்புகளை பார்க்கிறோம். எல்லாவற்றும் அதிகம் இருக்கிறது. நேரம் கருதி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு வர ஒரு சில செய்திகளை நான் தொகுத்து தருகிறேன். அதனால் குர்ஆனுடைய வசனங்கள் நம் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும், வழிகாட்டியாக இருக்கும், தீர்வாகவும் இருக்கும். அப்படித்தான். அதே நேரத்தில் குர்ஆனுடைய வசனங்களில் வார்த்தைகளுடைய ஒத்துமையை பாருங்கள். துன்யா என்ற உலகம் என்று எங்கெல்லாம் சொல்கிறானோ அங்கெல்லாம் ஆகிரா என்று வரும். குர்ஆன் ஷரீஃபிலே 115 இடங்களில் துன்யா உலகம் என்று வருகிறது. அதை போன்று ஆகிரா 115 இடத்தில் வருகிறது, மறு உலகம் என்று. அதுபோல வாழ்வு ஹயாத் 145 இடத்தில் வருகிறது. மரணம் மௌத் என்று 140 இடங்களில் வருகிறது. மலக் வானவர்கள் 88 இடத்தில் வருகிறது. அதுக்கு நேர் மாற்றம் ஷைத்தான் 88 இடத்தில் வருகிறது. முசீபத் கஷ்ட நஷ்டங்கள் 114 இடங்களில் வருகிறது. பொறுமை 114 இடங்களில் வருகிறது. அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை 4 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்ற வார்த்தையை 4 இடத்தில் சொல்கிறான். அதற்கு இணையாக வெளிச்சம், சிராஜ், பேர் ஒளி 4 இடத்துல சொல்றான். நிஅமத், அருட்கொடைகள் 75 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஷுக்ர், அந்த நிஅமத் கிடைத்தால் ஷுக்ர் செய்யணும் இல்ல, நன்றி செலுத்தணும் இல்ல, அதே 75 இடத்தில் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. அதே போல மாதங்கள், எத்தனை மாதம் நம்ம கேட்டா குர்ஆன் பதில் சொல்லும், 12 மாதங்கள். இன்னைக்கு நம்ம வகுத்திருக்கோம் 12 மாதம் 13 மாதம் இல்ல, 12 மாதம் குர்ஆன் அன்னைக்கே சொல்லி கொடுத்துட்டான். மாதங்கள் என்றால் 12 என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாட்கள் என்று சொன்னார் 365 நாட்கள் என்று சொல்கிறது. ஐயாம், நாட்கள், ஒரு மாதத்துக்கு எத்தனை நாட்கள்? 30 என்று சொல்லுகிறது. குர்ஆனுடைய வசனங்களை அழகாக நமக்கு தொகுத்து தருகின்ற விஷயங்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் பார்த்தால் தரை, அதாவது பூமி, தண்ணீர், ரெண்டும் உலகத்திலே எத்தனை சதவிகிதங்கள் பெர்சன்டேஜ் சூழ்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஏறக்குறைய 73% அல்லது 71%, முக்கால் பகுதி தண்ணீராக இருக்கிறது, கால் பகுதி தான் தரையாக இருக்கிறது. நாம் படித்திருக்கிறோம். அதை குர்ஆன் அழகாக சொல்லும். தரை பகுதி 12 இடங்களிலேயும் தண்ணீர் என்பது 33 இடத்திலும் சொல்கிறது. 45இல் 33 என்பது 71%. அதுபோல 45இல் என்பதில் 12 என்பது 29%. அப்போ 71ம் 21மாக பூமியையும் தரையும் அல்லாஹ் பிரிப்பதை நாம் இங்கே குர்ஆனுடைய வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, இப்படி உலகத்தில் எத்தனை சதவீத மக்கள் வாழ்கிறார்கள், எத்தனை மொழி பேசுகிறார்கள், எத்தனை கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள், எத்தனை மொழி கலாச்சாரங்கள், ஆடை கலாச்சாரங்கள், இப்படி எத்தனை வகைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்களை மட்டும் ஒரே கோட்டில் கொண்டு வந்துவிடும். பிறப்பிலிருந்து மரணம் வரை ஒரே கோட்டில் கொண்டு வரும். பிறந்தால் பெயர் சொல், அவர்களுக்கு பாங்க சொல், காமல் சொல். பேச கற்றுக் கொடு, அவன் பேச கற்று எழுத தெரிந்து விட்டால், பேச விளங்க அறிவு வந்து விட்டால், 7 வயது வந்து விட்டால் தொழுகையை கற்றுக்கொள், 10 வயது வந்து விட்டால் அடித்து அவனை படிக்க தொழுக சொல்.
பருவ வயதை வந்துவிட்டால் அவனுக்கு திருமணம் முடித்து வை. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கல்வியும் கொடு, வாழ்க்கையை கற்றுக் கொடு. மரணித்து விட்டால் அவனை கழுவி குழுப்பாட்டு, அழகான வெள்ளை ஆடை அணி, தொழுகை நடத்து, கொண்டு போய் அடக்கின்ற முறை இப்படித்தான் என்று குர்ஆன் அழகாக கட்டுக்கோப்பை கொண்டு வரும். திருமண வாழ்க்கையா 2 சாட்சியில வை. கணவன் மனைவி ஒன்றாக வாழ்வதற்கு மகரை வாங்கி கொடுத்து திருமணம் முடித்தவை என்று ஒரே ஒரு கோட்டில் உலக முஸ்லிம்களை ஒரு கொடையில் உட்கார வைத்துவிடும். ஆனால் ஏனோ முஸ்லிம்கள் பிரிந்து கிடக்கிறோம். அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் என்று சொன்னால் ஒற்றுமையையும் மகத்துவத்தையும் குர்ஆனும் ஹதீஸ் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கையை எங்கே சென்றாலும் அழகாக வாழ முடியும். மற்ற மக்கள்கிட்ட பார்க்க முடியாது. அடக்கமன்ற முறைகள் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு விதமாக வச்சிருப்பார்கள். இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம அப்படியே இல்லையே. நாம் எங்கே வாழ்ந்தாலும் சரி, இறந்து போயிட்டாங்களா கழுவுங்க, வெள்ளை துணி சுத்துங்க, ஜனாசா துணி எடுத்து அடக்கம் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்துருச்சா கழுவி சுத்தம் பண்ணுங்க, பெயர் சுட்டுங்க, தகனிக்கு செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. பிறப்பிலிருந்து தாயுடைய வயிற்றிலிருந்து மன்னரை வரை வாழும் மனிதனை கற்றுக் கொடுக்கின்ற இஸ்லாம் உயர்ந்த வழி காட்டி கொடுக்கிறது. அதனால் குர்ஆன் என்பது மிக தெளிவானது. இந்த மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த குர்ஆன் இறங்கிய மாதத்தில் நாம் இருக்கிறோம். குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்வோம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று ஆய்வு செய்வோம். குர்ஆனுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை இணைத்து பார்த்தால் சிறந்த வாழ்க்கை கிடைக்கும். நாம் தான் உயர்ந்தவர் என்பதை நாம் கருத்தில் கொள்வோம். நேரம் முடிஞ்சிருச்சு. 1 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம சலாத்து தஸ்பீஹ் தொழுணும். சலாத்து தஸ்பீஹ் என்பது சுன்னத்தான தொழுகை. இதுல 4 ரகாத், ஒரே தக்பீர், 2 சலாமில் முடியும். எல்லாரும் ஒன்னா வந்துட வேண்டியதுதான். அந்த ஒண்ணு நம்ம தொழுகையை தொடங்குவோம். சுன்னத்தான தொழுகை 4 ரகாத்துகள். இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு கிப்லாவை முன்னோக்கி தொழு நீத் பண்ணிக்கிட்டா முடிஞ்சு. தக்பீர் சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொன்ன உடனே சனா ஓதியதுக்கு பிறகு 15 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இது மட்டும் 15 தடவை. அதுக்கப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹாவும் மற்றொரு சூரா இமாம் ஓதுவாங்க, பின்னால் இருக்கிறோம் கேட்டா போதும். சூரா முடிஞ்ச உடனே 10 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். முடிச்ச உடனே ருக்குல போன உடனே ருக்குவோட தஸ்பீஹ் ஓதுறோம்னா சுப்ஹான ரப்பில் அலீம் ஓதி முடிச்ச உடனே அப்புறம் ஒரு 10 தடவை ருக்குல எந்திரிச்ச உடனே 10 தடவை முடிச்ச உடனே முதல் சுஜூதுல ஒரு 10, அந்த தஸ்பீஹ் முடிஞ்ச உடனே இந்த தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 10, சுபுகுல இருந்து அந்த சுஜூதுல எழுந்த உடனே உட்கார்ந்த உடனே ஒரு 10, 2ஆம் சுஜூதுல 10, மொத்தம் 75 தடவை. இப்படியாக 4 ரகாத்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திக்ர் செஞ்சு துஆ ஓதிட்டு நம்ம விடைபெறலாம். நாங்க எல்லாரும் சஃபுக்கு வந்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா கேட்டபடி சொன்ன அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹானக ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.